ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீகாந்த் நடிப்பில் வெளிவந்துள்ள சத்தமின்றி முத்தம்தா படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பிரியங்கா மற்றும் ஹரிஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. வாங்க இந்த திரைப்படத்தினுடைய விமர்சனம் என்னன்னு பார்க்கலாம். படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஸ்ரீகாந்த் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்ல ஒரு பொண்ணை சந்திக்கிறாரு. அந்த பொண்ணு ஆக்சிடென்ட்ல மயங்கி விழுந்தோடனே அதை இமீடியட்டா ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட்டும் பண்றாரு. அந்த பொண்ணு சுயநினைவு இழந்த நிலையில தான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி மறுபடியும் அங்கிருந்து சரியாகி வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாருங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு மனநிலை இன்னும் சரியாகல. அந்த பொண்ணுக்கு உண்மையிலே ஹஸ்பண்ட் யாரு, ஸ்ரீகாந்த் தானா இல்ல வேற யாராவது ஹஸ்பண்ட்னு சொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு குழப்பத்தோடையதான் படத்தினுடைய ஆரம்பத்துல கதை நகர்வுகள் அமையுது. ஸ்ரீகாந்த் இந்த திரைப்படத்துல நிறைய பேரை கொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொலையாளியாக தான் இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. பட் கொலை பண்ணாலும் அவங்க எந்த ஒரு நல்லவரையுமே அவர் கொலை பண்ணலைங்க. சத்தம் இல்லாமல் என்ன பண்ணுறாருனா மிகப்பெரிய பிரபலங்கள், மிகப்பெரிய ரவுடிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள கொலை பண்ணுறாரு. அவர் ஏன் இந்த கொலைகளை பண்ணுறாரு, எதற்காக பண்ணுறாரு, இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது படத்தினுடைய கதைக்களமாக அமைஞ்சிருக்கு. முதல் பாதியில் இந்த மாதிரி இவர் பணம் வாங்கிட்டு கொலை பண்ணுறது, இந்த பணத்தை அவர் வேறு எதற்காக பயன்படுத்துகிறாரு, அவர் கூட இருக்கிறது உண்மையிலே யார், அவருடைய மனைவியா, இந்த கோணத்திலே முதல் பாதி முழுவதும் நகர்ந்து கொண்டே இருக்குங்க. மற்றொரு பக்கம் போலீஸாக வரக்கூடிய ஹரிஷ் இந்த கொலைகளை பண்ணுறதெல்லாம் யார், அவரை தேடும் வேட்டை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீகாந்த் ஒரு புறம் பணத்தை வாங்கி கொண்டு கொலை பண்ணிக்கிட்டே போகிறாரு. அவர் எதுக்காக கொலை பண்ணுறாரு, இந்த பணத்தை அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதும், இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணு இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு வீட்டில் கொண்டு போய் விடுறாங்க, இவர் தாம்மா உன்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணு எதற்காக ஸ்ரீகாந்த் கூட இருந்தாங்க அப்படிங்கிறதும், இன்னொரு பக்கம் வருண் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த கொலையாளிகளை தேடக்கூடிய ஒரு தீவிர தேடுதல் வேட்டையிலையும் படம் முழுக்க நகர்வுகள் நகர்ந்து கொண்டே போதுங்க. படத்தில் ஒரு கிரைம் பேஸ்டு அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கிரைம் பேஸ்டில் படத்தை எடுத்திருக்கிறாங்க. அதற்கு தகுந்த நகர்வுகளும் படத்தில் ரொம்ப சிறப்பாக வைத்துள்ளார் இயக்குனர். ஸோ படத்தில் வரக்கூடிய இரண்டு பாடல்களுமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக அருமையாக எடுத்திருக்கிறாருன்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் குடும்பத்துடன் சென்று பார்க்க வேண்டிய ஒரு கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட் மாதிரி தாங்க எடுத்திருக்கிறாரு. இயக்குனருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.